மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சொத்து பிரச்சனையால் ஏற்பட்ட சண்டைகள் நேரிட்டிருக்கலாம். மீனம் ராசிக்கு 4ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளின் அதிபதிகள் சுப அல்லது அசுப பார்வையை பொறுத்து சொத்து தொடர்பான விஷயங்களில் பெரும் போராட்டங்களை சந்திக்க நேரிடும். முன்னோர்களின் சொத்தோ அல்லது நீங்கள் சொந்தமாக சம்பாதித்த சொத்தோ எதுவா இருந்தாலுமே அதை அடைவதிலும் பராமரிப்பதிலுமே உங்களுக்கு பெரும் சண்டைகளும் வழக்குகளுமே சவாலாக அமையும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு சொத்துக்களை கூட உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் தங்களின் தந்திரங்களால தட்டி பறிக்கவும் முயல்வார்கள். பணம் காசை விட உறவுதான் முக்கியம் என்று நீங்கள் நெகிழ்ந்து கொடுத்த ஒவ்வொரு முறையுமே அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் உங்களை ஏமாற்றவே அவர்கள் முற்பட்டிருப்பார்கள். சொத்து பங்கீட்டின் போது உங்களுக்கு தகுதியான பங்கு தராமல் பயனற்ற நிலங்களையோ அல்லது பிரச்சனைகள் உள்ள சொத்துக்களையோ உங்களுடைய தலையில கட்டிய சம்பவங்களும் நடக்கும். இதற்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கும் பஞ்சாயத்துகளுக்குமே அடைய வேண்டிய சூழலும் உருவாகி பணம் நிம்மதியும் விரயமாகும். இரத்த பந்தங்களை சொத்துக்காக உங்களை எதிரியாக பார்த்ததுமே போலி ஆவணங்களையும் உருவாக்கி உங்களுக்கு துரோகம் செய்ததும் மண்ணுக்காவா இந்த மனிதர்கள் இப்படி மாறுவது என்று உங்களை அருவருப்படையவே வைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அதாவது மேசம் ராசி மீனம் ராசியில பிறந்தவங்க பணத்தையோ இல்லை சொத்தையோ விட உறவுகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பவங்க. ஏன்னா அவங்களுக்கு வீடு, நிலம், பரம்பரை சொத்து போன்றவை வெறும் பொருளாதார மதிப்பு கொண்டவை தான். குடும்ப நினைவுகளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உறவுகளின் அடையாளம் என்ற உணர்வோடு இணைந்தவை. ஆனால் வாழ்க்கையின் சில காலகட்டங்கள்ல இதே சொத்து விஷயங்களே குடும்பத்தின் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளையும் மனக்கசப்புகளையும் நீண்டகால சந்தைகளாகவுமே உருவாக்கியிருக்கலாம் என்று ஜோதிட பார்வையில் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் அனைவருக்கும் ஒன்றாக இருந்த குடும்பத்தில் சொத்து பங்கீடு பற்றிய பேச்சுக்கள் தொடங்கிய போதுதான் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனைகளாகவே மாறியிருக்கும். இது நியாயமா, யாருக்கு என்ன உரிமை என்ற கேள்விகள் உறவுகளை விட முக்கியமானதாக மாறிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சிலர் உண்மையை மறைத்து பேசியிருக்கலாம். சிலர் தவறான தகவல்களை பரப்பி குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. நேரில் அன்பாக நடந்து கொண்டவர்களை சொத்து விஷயத்தில் வேறொரு முகத்தை காட்டியதை பார்த்து மீனம் ராசிக்காரர்களுடைய மனம் மிகவும் வேதனை அடைந்திருக்கும். மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே சண்டையை விரும்ப மாட்டீங்க. நீதியான வழியில தான் பிரச்சனையை முடிக்க முயற்சிப்பீங்க. ஆனால் அவங்களுடைய அமைதியை சிலர் பலவீனமாகவே நினைத்து அவங்களின் உரிமையை பறிக்க முயன்ற சூழ்நிலைகளும் இருந்திருக்கும். அதாவது மீனம் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் வீடுகள் அதிபதிகளுடைய சுப இல்லைன்னா அசுப பார்வை பொறுத்து தான் சொத்து தொடர்பான விஷயங்கள் பெரும் போராட்டங்களை சந்திக்கவும் நேரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். ஏன்னா முன்னோர்களின் சொத்தோ இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக சம்பாதித்த சொத்துலையுமே எதுவாக இருந்தாலுமே அதை பெறுவதில் உங்களுக்கு பராமரிப்பதிலுமே உங்களுக்கு பெரும் சண்டைகளும் ஏன் வழக்குகளுமே சவாலாக அமையக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். ஏன்னா பணம் காசை விட உறவுதான் முக்கியம் என்று நீங்கள் நெகிழ்ந்து கொடுத்த ஒவ்வொரு முறையும் தான் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாம உங்களை ஏமாற்றவே உங்களுடைய உறவினர்களும் ஏன் இரத்த பந்தங்களுமே முற்பட்டு வந்திருந்திருப்பாங்க. ஏன்னா சொத்து பங்கீட்டின் போதுதான் உங்களுக்கு தகுதியான பங்கும் தராம பயனற்ற நிலங்களையும் ஏன் இல்லைன்னா பிரச்சனைகள் உள்ள சொத்துக்களையுமே உங்களுடைய தலையில கட்டிய சம்பவங்களுமே உங்களுக்கு நடந்து இருக்கும். இதற்காகவே நீங்கள் நீதிமன்றத்துக்கும் ஏன் பஞ்சாயத்துகளுக்குமே அலைய வேண்டிய சூழலுமே உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரிட்டிருக்கலாம். பணமும் நிம்மதியும் விரயமும் ஆயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு காலத்துல உங்களுக்கு அனைவரும் ஒன்றாக இருந்த குடும்பத்துல சொத்து பங்கீடு என்ற பேச்சுக்கள் தொடங்கிய போதுதான் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு மாறி வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உள்ளன. பண தட்டுப்பாட்டினால் கலங்கி நின்ற உங்களுடைய நாட்களுக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குரு பகவானின் சுப பார்வையால் தன வரவு தடையின்றி உங்கள் கைக்கு சேரக்கூடிய பல வழிகளிலிருந்து வேண்டிய நியாயமான பண வரவுகளும் வரிசையாக வர தொடங்கும்.
நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள், கைமாற்றாக கொடுத்த தொகைகள் அனைத்துமே எதிர்பாராத விதமாக திரும்ப கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு கட்டுவதற்கும் அல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கும் ஏற்ற வகையில தான் பொருளாதார நிலை கணிசமாக உயர உள்ளன. உங்களின் சேமிப்பு உயர்ந்து வங்கி சேமிப்பும் அதிகரிக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் மட்டுமே இருக்கும் என்பதாலேயும் தேவையற்ற வீண் விரயங்களும் முற்றிலுமா கட்டுப்பட உள்ளன. உங்களுடைய நிதி நிலைமை சீரடைவது மட்டுமில்லாமல் பிறருக்கு உதவி செய்வதுமே அளவிற்கு பொருளாதார வலிமையோ யோகமே உங்களுக்கு தேடி வர உள்ளன இந்த காலகட்டத்தில். அது கூடவே கடந்த காலத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே எதிர்பார்த்த பலனை அளிக்காமல் போன தருணங்கள் இருக்கலாம். உழைத்த அளவுக்கு வருமானம் கிடைக்காமல் மனதில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். குடும்ப செலவுகள், கடன் சுமைகள், திடீர் மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள், எதிர்பாராத பொறுப்புகள் போன்ற காரணங்களால் கையில் வந்த பணம் நிலைக்காமலும் போயிருக்கும். ஆனால் இனி வரப்போகும் காலங்களில் குரு பகவானுடைய அருளால் உங்களின் பொருளாதார நிலை படிப்படியாக வலுவடைந்து பண வரவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வருமான வாய்ப்புகள் மீண்டுமே செயல்பட தொடங்கும். தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் உயரக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு சம்பள உயர்வும், ஊக்கத்தொகையும் அல்லது கூடுதல் வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகளும் அமையும். இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்த பணம் கைக்கு சேரக்கூடிய நல்ல காலமும் சிலருக்கு உருவாகும். பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை சரியான முறையில் சேமிக்கக்கூடிய எண்ணமும் உங்களிடம் அதிகரிக்க உள்ளன. தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறைந்து குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. உங்களுக்கு பண தட்டுப்பாட்டினால தான் கலங்கி நின்ற உங்களுடைய நாட்களுக்கு எல்லாமே இப்போ முற்றுப்புள்ளி வைக்க போகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுக்கு தனவரவு தடையின்றி உங்கள் கைக்கு சேரக்கூடிய பலன் உங்களுக்கு அமைந்துள்ளன. ஏன்னா உங்களுக்கு பல வழிகளில் இருந்துமே வர வேண்டிய நியாயமான பணவரவுகள் எல்லாமே இப்போ வரிசையாக வர தொடங்க போகுது. ஏன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் முடங்கி கிடந்த கடன்களும், கைமாற்றா நீங்கள் கொடுத்த தொகைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு எதிர்பாராத விதமாகவே திரும்ப கிடைக்க உள்ளன. புதிய சொத்துக்களும் வாங்குவதற்கும், வீடு கட்டுவதற்குமே நீங்கள் அடைந்த பழைய கடன்கள் எல்லாமே அடைப்பதற்கும் ஏற்ற வகையில் தான் பொருளாதார நிலை உங்களுக்கு கணிசமாக உயர உள்ளது. அது நீங்கள் உங்களுடைய நிதி நிலைமையும் சீரடைவது மட்டுமில்லாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு தான் பொருளாதார வலிமையும் யோகமே உங்களை தேடி வர உள்ளது. நீங்கள் நீண்ட நாட்களாகவே தடைப்பட்டிருந்த வருமான வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் செயல்பட தொடங்க உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் தொழில் செய்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் அதிகரித்து லாபம் உயரக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாக கூட போகுது. வேலை செய்து வருபவங்கள் எல்லாருக்குமே சம்பள உயர்வும், ஊக்கத்தொகையும் இல்லைன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலத்தில் அமைய உள்ளது. இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்த பணம் எல்லாமே கைக்கு சேரக்கூடிய நல்ல காலம் சிலருக்கு உருவாக உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வகையில தான் பொருளாதார நிலை கணிசமாக உயர உள்ளன. உங்களின் சேமிப்பு உயர்ந்து வங்கி சேமிப்பும் அதிகரிக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் மட்டுமே இருக்கும் என்பதாலேயும் தேவையற்ற வீண் விரயங்களும் முற்றிலுமா கட்டுப்பட உள்ளன. உங்களுடைய நிதி நிலைமை சீரடைவது மட்டுமில்லாமல் பிறருக்கு உதவி செய்வதுமே அளவிற்கு பொருளாதார வலிமையோ யோகமே உங்களுக்கு தேடி வர உள்ளன இந்த காலகட்டத்தில். அது கூடவே கடந்த காலத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே எதிர்பார்த்த பலனை அளிக்காமல் போன தருணங்கள் இருக்கலாம். உழைத்த அளவுக்கு வருமானம் கிடைக்காமல் மனதில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். குடும்ப செலவுகள், கடன் சுமைகள், திடீர் மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள், எதிர்பாராத பொறுப்புகள் போன்ற காரணங்களால் கையில் வந்த பணம் நிலைக்காமலும் போயிருக்கும். ஆனால் இனி வரப்போகும் காலங்களில் குரு பகவானுடைய அருளால் உங்களின் பொருளாதார நிலை படிப்படியாக வலுவடைந்து பண வரவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வருமான வாய்ப்புகள் மீண்டுமே செயல்பட தொடங்கும். தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் உயரக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு சம்பள உயர்வும்,
ஊக்கத்தொகையும் அல்லது கூடுதல் வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகளும் அமையும். இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல காலமும் சிலருக்கு உருவாகும். பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை சரியான முறையில் சேமிக்கக்கூடிய எண்ணமும் உங்களிடம் அதிகரிக்க உள்ளன. தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறைந்து குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. உங்களுக்கு பண தட்டுப்பாட்டுனால தான் கலங்கி நின்ற உங்களுடைய நாட்களுக்கு எல்லாமே இப்போ வந்து முற்றுப்புள்ளி வைக்க போகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா குரு பகவானுடைய சுப பார்வை வந்து உங்களுக்கு தனவரவு வந்து தடையின்றி உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு அமைந்துள்ளன. ஏன்னா உங்களுக்கு பல வழிகளில் இருந்துமே வர வேண்டிய நியாயமான பணவரவுகள் எல்லாமே இப்போ வந்து வரிசையாக வர தொடங்க போகுது. ஏன்னா நீண்ட நாட்களாக வந்து உங்களுக்கு வராமல் முடங்கி கிடந்த கடன்களும் கைமாற்றா நீங்கள் கொடுத்த தொகைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு எதிர்பாராத விதமாகவே திரும்ப கிடைக்க உள்ளன. புதிய சொத்துக்களும் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்குமே நீங்கள் அலைந்த பழைய கடன்கள் எல்லாமே அடைப்பதற்கும் ஏற்ற வகையில் தான் பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு கணிசமாக உயர உள்ளது. அது நீங்கள் உங்களுடைய நிதி நிலைமையும் சீரடைவது மட்டுமில்லாமல் பிறருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அளவிற்கு தான் பொருளாதார வலிமையும் யோகமே உங்களை தேடி வர உள்ளது. நீங்கள் நீண்ட நாட்களாகவே தடைப்பட்டிருந்த வருமான வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் செயல்பட தொடங்க உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் தொழில் செய்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் அதிகரித்து லாபம் உயர